சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ தமிழக அரசியல் வந்து பரபரப்பா போய்க்கிட்டே இருக்கு. குறிப்பா சொல்லும்போது பாஜகவும் எப்ப திமுகவும் தமிழக அரசியல் பரபரப்பு இல்லாம இருந்தது? அப்படியே பரபரப்பு இல்லைனாலும் ஊடகங்கள்லாம் ஏதாவது ஒரு பரபரப்பு நீ உருவாக்கித்தான் இருக்குது. இல்ல சார் அந்த அதனால மாதிரி எப்போதும் போல் பரபரப்பாக இருக்கிறது. இல்ல அது Courtesy to media friends. இல்ல சார் அப்படி பார்க்கும்போது இப்போ துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணா சாலை பக்கம் வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு அண்ணாமலை அவர்களுக்கு. அண்ணாமலை அவர்களும் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒத்தையா வரேன் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறது? இந்த வார்த்தை போற ஆரம்பிச்சது யாரு? உதயநிதி தானே. எங்க உதயநிதி துணை முதலமைச்சரா இருக்கிறாரு. அவர் முதலமைச்சரின் மகன் என்பதனாலேயே துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டார். வேற என்ன தகுதி திறமையினால அவர் துணை முதலமைச்சர் ஆனாரு? அவர் மாதிரி திறமை உள்ளவங்க லட்சக்கணக்கில் திமுக இருக்கா. இவருக்கு ஸ்டாலின் அவர்களுடைய புள்ளங்கிறதுனால அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. யாரு எது சவால் விடுறீங்க? பிரதமர் எடுத்து அவருடைய வயசு என்ன, அவருடைய அரசியல் அனுபவம் என்ன, அவருடைய ஸ்டேச்சர் என்ன? நீங்க பிரதமர்ன்றது இந்திய தலைவர் நிலை மாறி இன்னைக்கு பிரதமர் மோடி ஐயா வந்து உலக தலைவராக எமர்ஜி ஆயிருக்கிறாரு. நீங்க தமிழ்நாட்டை தாண்டி கும்மிடி பூட்டியை தாண்டி வெளியில போனீங்கன்னா உங்களுக்கு யாருன்னே தெரியாது இந்தியால. நீங்க யாரை எதிர்த்து யாரு சவால் விடுறது? மோடி எதிர்த்து சவால் விட்டா நீங்க தமிழ்நாட்டுல பெரிய ஆளாயிடலாம் அப்படின்றதுனால பேசுறீங்க. சரி இப்போ அறிவாலயத்துக்கு வந்து பாருங்கிறீங்க. அறிவாலயம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிங்க. அது வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய அலுவலகம். நீங்க வீடு தவிர வீட்டுலதான் நம்ம ஒருத்தருடைய அனுமதி வாங்கி நுழையணும், இல்லைன்னா ட்ரெஸ்பாஸ். ஒரு கமர்ஷியல் பிளேஸ்ல, ஒரு மருத்துவமனையில, ஒரு ஜவுளி கடையில, ஒரு பெட்ரோல் பங்க்ல, ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்துல பொதுமக்கள் போராடாது. ஒரு அரசியல் கட்சிங்கிற அரசு அலுவலகங்கள்ல நாங்க நீ வந்து பாருங்க என்ன அர்த்தம்? அறிவாலயத்துல திமுக மட்டும்தான் போகணும்னு ஏதோ ரூல்ஸ் இருக்கா? கமலாலயத்துக்கு பிஜேபி காரன் மட்டும்தான் வரணும்னு ஏதோ விதிமுறைகள் இருக்கா? கமலாலயத்துக்கும் திமுக வரலாம், மாற்று கட்சி நண்பர்கள் வரலாம், வந்துட்டு இருக்காங்க. நானே இப்ப கமலாலயம் பக்கத்துல இருக்கிற மாஸ்டர் கட்சி அலுவலகத்துக்கு போறேன். அங்க சில புத்தகங்கள் வாங்க போறேன். அவங்க என்னை வரவேற்கிறாங்க, உபசரிக்கிறாங்க. இது சகஜம், அரசியல் நாகரிகம். நீ வந்து பாருன்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா அப்படி வேற எதுவும் ஒரு பிரச்சனை பண்றதா இருந்தா நீங்க வேணா கமலாலயத்துக்கு வந்து பாருங்களேன். இப்படி வாய்ஸோட பேசி அரசியல் நடத்துறத இது தவறான அணுகுமுறைங்க. உதயநிதி வந்து ஒரு தப்பான நேரேட்டிவ் செட் பண்றாரு அரசியல்ல. இது தவறு. கலைஞரின் பேரன்னு சொல்லிக்கிறதுக்கான தகுதி அவர் கிடையாது. சரி இப்போ அது மட்டும் இல்லாம இப்போ பொன்ராதா அவர்கள் பேசிக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது அது என்ன ரெட் லைட் ஏரியாவான்லாம் சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அந்த வார்த்தை போரை தாண்டி இது இன்னும் அதிகமான ஒரு வார்த்தையா இல்லைங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிற அளவிற்கு ஒரு கட்டாயத்தை, ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது யாருன்னு பாக்கணும்ன்ற. பொன்னார் அவர்கள் பேசியது சரியா தவறான்ற ஆராய்ச்சிக்குள்ள போகாதீங்க. இது ஏன் இந்த கட்டாயம் ஏன் வருது அதுக்கு சொல்றேன். இதெல்லாம் தவிர்த்திருக்கணும்ல. அல்லது அவர் சொன்னதா பொன்னார் வந்து பிஜேபியில மிக மூத்த தலைவர், தமிழ்நாட்டுல மிக நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர். அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சரி இப்போ ஆளுநரையே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு 4ஆம் தர பேச்சாளரை வச்சுட்டு கண்டபடியா பேசி ஆபாசமா பேச வைக்கிறீங்க. நீங்க கட்சியோட கலாச்சாரமே தான். உங்ககிட்ட என்ன நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியும்? சார் இப்போ இந்த மாதிரி வார்த்தை போர் வந்துட்டு ரொம்ப புதுசா இருக்கு. முன்னாடி வந்து ஒரு தாக்குதல் இருக்கும், கருத்தியல் ரீதியா எதிர்கொள்றது ஒரு மாதிரி இருந்தது. இப்ப மொழி பிரச்சனை வந்து இந்த அளவுக்கு வெடிச்சிருக்கு. ஆக்சுவலா ஒரு பக்கம் வந்துட்டு இந்த மும்மொழி கொள்கை கொண்டு வரும்போது கண்டிப்பா இந்தி கட்டாயம் கிடையாது, ஏதாவது ஒரு மொழி நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க ஏதாவது ஒரு மொழி அப்படின்னு சொன்னாலுமே கூட திமுக தரப்புன்னு சொல்லப்படுவது என்னவோ இந்தி திரிப்புன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். இதை எப்படி எதிர்கொள்வாங்க? மக்கள் வந்துட்டு குழம்பி போக மாட்டாங்களா? நீங்களாம் எப்படி டேக்கிள் பண்ண போறீங்க? தேசிய கல்விக் கொள்கையில மும்மொழி திட்டம் இருக்குங்க. இது இந்தி திணிப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்தி திணிப்புல இருந்து இந்த தேசத்தை ஐயா மோடி அவர்கள் காப்பாற்றிருக்காங்க. இந்தியை கட்டாயமாக்கியது காங்கிரஸ். 60களில் அந்த போராட்டம் நடந்தது, எல்லா இடங்களும் இருக்கு. தமிழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க தமிழ்நாட்டுல இந்தியாவில எந்த மாநிலத்திலுமே இந்திய திணிக்கலையே. இந்த கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னது தாய்மொழியில படின்னு சொல்லுது. சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 75-80 வருஷத்துக்குள்ள முதல் முறையா ஒரு தேசிய கல்விக் கொள்கை உன் தாய்மொழியில 5ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த மாணவனுக்கான முழு உரிமை சுதந்திரத்தை கொடுத்தது இந்த தேசிய கல்விக் கொள்கை தானே. இது வரைக்கும் தாய்மொழியில 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தாய்மொழியில படிக்க தமிழ்நாட்டுல ஏதாவது கல்விக் கொள்கை இருக்குதா? சார் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இப்ப மூச்சு விடாம இதே கருத்து தான் நீங்க எல்லாருமே சொல்லி வரீங்க. ஆனாலும் கூட இதையெல்லாம் தாண்டி கூட
இப்போ வந்துட்டு திருமா அவர்கள் வந்துட்டு ஸ்கூல் நடத்துறாரு, விஜய் ஸ்கூல் நடத்துறாரு, அப்புறம் திமுகவுடைய எல்லா அரசியல் புள்ளிகளும் ஸ்கூல் நடத்துறாங்க சிபிஎஸ்சி. அதுல வந்து ஹிந்தி இருக்குன்னு சொல்றீங்க. பட் ஹூ கேர்ஸ்? யார் சார் கண்டுக்கிறாங்க இதை பத்தி? இவ்வளவு சொன்னாலுமே கூட படிக்க வைக்கிறவங்க சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கவும் படிக்க வைக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. இந்த புரிதலை ஏற்பட்டு யாருக்கு இப்போ கோபம் வரப்போது? யாருக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறீங்க சார்? ஆனா நாங்க அதுதானே வரவேற்கிறோம். நாங்க வந்து பெற்றோர்களை வரவேற்கிறோங்க. இவ்வளவு அரசியல் சூடு வெளியில இருந்தா கூட தங்கள் பிள்ளைகள் 3 மொழி படிக்கணும், ஹிந்தி படிக்கணும் என்பதற்காக இவங்க எல்லாம் நடத்துற பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சிருக்காங்கல்ல. இதுக்கெல்லாம் அதிக ஃபீஸ் கட்டுறாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், திமுக காரங்களும் நீங்க சொல்கிற மற்றவர்களும் அதிக கட்டணம் வசூலித்துக் கொண்டு மாணவர்களுக்கு படிக்க கொடுக்குற அந்த வாய்ப்பை அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமா கொடுங்கன்ற. நீங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ஹிந்தி படிக்கணுமா தமிழ்நாட்டுல? எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில நீ அதிக கட்டணம் செலுத்தி தனியார் பள்ளியில் ஹிந்தி படி. நீ இலவசமாக ஹிந்தி கற்றுக்கொள்ள நினைத்தால் அதற்கு வாய்ப்பு இல்லை. எங்கள் அரசியல் உன்னை இலவசமாக ஹிந்தி படிக்க முடியாது. எங்கள் அரசியல் நீ அதிகமான கட்டணம் செலுத்தி உன்னை ஹிந்தி படிக்க அனுமதிக்கும். இதுதானங்க திமுக நிலை. தமிழ்நாட்டை ஹிந்தி இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? அதிகமா கட்டணம் கட்டி ஹிந்தி படிக்கிற சூழல் உருவாக்கி திமுக. அத நிறைய பள்ளிக்கூடங்கள் திமுகவே நடத்துது. நடத்துறாங்க சார். இப்ப அரசியல் ரீதியா நீங்க தான் எடுத்து வெளியே விட நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஹிந்தி வச்சுக்கிட்டு மோடி ஹிந்தி திணிக்கிறாருன்னு சொன்னா நாங்க ஹிந்தி திணிக்கவே இல்லை. கொக்கு கோணலா இருக்குன்னு ஒட்டகம் சொல்லக்கூடாது. கொக்கு கோணலாது அப்படின்னு சொன்னா அது சொல்ற தகுதி ஒட்டகத்துக்கு கிடையாது. அது எதை விட பெரிய கோணம். ஹிந்தி பள்ளிக்கூடங்கள் நீங்க நடத்துறீங்க. மெட்ரிகுலேஷன் தமிழ்நாட்டுல இருக்கிற சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஹிந்தி இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல ஹிந்தி இருக்கு. தமிழ்நாட்டுல ஹிந்தி பிரச்சார சபா நடத்துகிற தேர்வுகள் மூலமாக ஹிந்தி படிக்கிறவங்க ஒவ்வொரு வருஷமும் 5 லட்சம் 10 லட்சம் பேர் அந்த பிராத்தமிக்கு ராஷ்டிர பாஷா இதெல்லாம் ஹிந்தி மறுக்கப்படுது சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஹிந்தி யாருக்கு மறுக்கப்படுகிறதுனா அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அரசு உதவி வருகிற தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் தான் ஹிந்தி மறுக்கப்படுது. இதுதான் சமூக நீதியான்னு கேட்கிறேன். வசதி இருக்கிறவன் ஹிந்தி படிச்சிருவான். விட்டுட்டு தயாநிதி மாறன் அமைச்சராக்குறீங்கன்னு ஐயா கலைஞர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. என்னங்க பதில் சொன்னாரு, என் பேரனுக்கு ஹிந்தி தெரியும்னாரு. எப்படி ஒரு 5 தலைமுறையவே ஹிந்தி படிக்கிறதுக்கு அனுமதிக்காம விட்டுட்டு தான் பேரனுக்கு ஹிந்தி தெரியும் அதனால அவர் மத்திய அமைச்சராக்கி இருக்கேன்னு பதில் சொன்னா இது எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டு மக்கள் மேல. இதை நாங்க இன்னைக்கு பிஜேபி காரர் வந்து கேள்வி கேட்டா நீங்க வந்து பிரச்சனையை உருவாக்குறீங்க, வார்த்தை போர்ல வந்து நீங்க அரசியலை கையாளுறீங்கன்னு பேசுவீங்க. எதிர்த்து கேட்கறதாங்க அரசியல நாங்க செய்யறோம். உங்களது போலித்தனத்தை நாங்க அம்பலப்படுத்தோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு கடைசி கேள்வியா இப்போ வைக்கிறேங்க சார். உங்களுக்கு கருத்து நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. போலித்தனத்தை முன்வைக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட இப்போ சாதாரண மக்கள் பார்க்கும்போது இதை பத்தி கண்டுக்கிற மாதிரி கூட இல்லை சார். ஆக்சுவலி நம்ம ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஓகே ஆமா சரிதான், நமக்கு தமிழ் இன்னும் இங்கிலீஷ் போதும்பா, நமக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொருத்தர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ், இப்போ நீங்க சொல்ற மாதிரி உதயநிதியோ இல்ல மற்ற அமைச்சர்களோ இல்ல திமுக காரர்களோ இல்ல இந்தியை எதிர்க்கக்கூடியவர்களோ சொல்லக்கூடிய கருத்து செலிபிரிட்டிஸ் மெயினா அவங்க எல்லாம் ஒரு வார்த்தை விட்டாலும் கூட என்ன சொல்றாங்கன்னா, அப்பா தலைவனே சொல்றாங்கப்பா அவங்க அப்படித்தான் அப்படின்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஹிந்தி தெரியுது, அவங்களுக்கு எங்க தேவைப்படுது அப்படின்றது அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்றதை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே. அதைத்தான் நாங்க போலித்தனம்னு சொல்றோம். அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லாதனாலதான் இவங்க இத்தனை வருஷமா கையெழுத்திருக்கிற அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க கண்டுக்கல்ல அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லைங்கிறதுனாலதான் நாங்க அந்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொடுக்குறோம். அவ்வளவுதானே. நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. மக்கள் கண்டுகொள்வதில்லை. ஏன்னா ஹிந்தி கூடாதுன்னு எங்களை படிக்கூடாம தடுத்தையா, நீ நடத்துற பள்ளிக்கூடத்துல ஹிந்தி நடத்துலையான்னு மக்கள் கேட்கவில்லை. அந்த விழிப்புணர்வு இல்லை. இன்னைக்கு நாங்க சொன்னதுக்கு அப்புறம் மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சமூக ஊடகம், குறைந்தபட்ச சமூக ஊடகங்களாவது கேட்கறாங்க. அந்த விழிப்புணர்வு நிலையை நாங்க உருவாக்கி இருக்கிறோம். அவ்வளவுதானே. சரி, எப்ப சார் அரசியல் நகரம், எப்ப சார் முடிவுக்கு வரும்? அரசுக்கு எதிரான கருத்து உருவாக்க என்பது இப்படிதான் நகரம். ஜனநாயக முறைப்படி இப்படியே போயிட்டே இருக்கும். எப்ப சார் முடிவுக்கு வரும்? நாங்க முன்னேறி போய் போட்டுதான் இருப்போம். நாங்க திமுகவை அம்பலப்படுத்துவோம். அப்படிதான் இந்த ஹிந்தி வேண்டாம் மும்மொழி வேண்டாம்னு சொல்றவங்க அம்பலப்படுத்துறோம். நீங்க நடத்துற எல்லா பள்ளிக்கூடத்துலயும் மும்மொழி இருக்கு. இப்போ நாங்க எங்களது கல்விக் கொள்கையில கூட மும்மொழி திட்டம் தான் சொல்றோமே தவிர ஹிந்தியை சொல்லலையே. நீங்க எனி 2 இந்தியன் லாங்குவேஜஸ் தான். ஒரு தாய்மொழி, ஒரு ஆங்கிலம், இன்னொரு இந்திய மொழி தான் சொல்றோம். தமிழ்நாட்டுல இருக்கிற எத்தனையோ முஸ்லீம்கள் உருது பேசுற முஸ்லீம்கள் இருக்காங்க. 3வது மொழியா உருது வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல இங்க மேற்கு மாவட்டங்கள்ல நிறைய மலையாளம் பேசுறவங்க தாய்மொழியா கொண்டு இருக்கிறாங்க. கன்னியாகுமரியில இருக்கிறாங்க, கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பக்கம் இருக்கிறாங்க. அந்த பக்கம் உள்ள பள்ளிக்கூடங்கள் மலையாளத்தை 3வது மொழியா வச்சுக்கோங்க. வீட்டுல மலையாளம் பேசுறவன் மலையாளத்தை மொழியா கத்துக்கிட்டோம். தெலுங்கு ஒரு மொழியா வைங்க. எங்க ஒசூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வட சென்னை பகுதிகளில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது உதவும் இல்ல. திராவிட மொழி குடும்பம்னு என்னங்க? நீங்கதான் கால்டுவெல் அப்படி சொன்னாரு,
திராவிட மொழி குடும்பம் சொன்னாரு. நீங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாம் சேர்ந்துதானே திராவிட மொழி குடும்பம். நீங்க திராவிட மாடல் ஆட்சி தானே. தமிழ்தாய் வாழ்த்திலேயே தமிழ்தாயின் உதரத்திலிருந்து பிறந்தவள் தானே தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு அவர் மனோன்மணியம் சுந்தரமூர்த்தி எழுதியிருக்கிறாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் 3வது மொழி ஆப்ஷனா திராவிட மொழிகளை வச்சுக்கோங்க. ஹிந்தி படின்னு யாரும் சொல்லவே இல்லையா உங்களை? நீங்க ஹிந்தி படின்னு சொல்லவே இல்லைன்னு சொன்னாலும் கூட ஹிந்தி தானே சார் அவங்க பேசுறாங்க. எதிர்க்கிறவங்க ஹிந்தியை வச்சுதானே இப்ப மொழியை சொல்றாங்க. எதிர்க்கிறவங்க சொல்லட்டுங்க, சட்டத்துல என்ன இருக்கு? தேசிய கல்விக் கொள்கையினுடைய எத்தனாவது பக்கத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு? நீங்க 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியில் கல்வி என்பதும், அதற்கப்புறமாக நீங்கள் ஆங்கிலம் ஒரு மொழியாக படித்துக் கொள்ளலாம் என்பதும், 3வது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேசிய கல்விக் கொள்கை. ஏதாவது ஒரு இந்திய மொழி. இப்ப உதாரணமா உத்தரப்பிரதேசத்துக்காரன் இருக்காங்க, அவனுக்கு தாய்மொழியே ஹிந்தி, ஆங்கிலம் படிப்பான். 3வதாக ஒரு மொழி, அவன் ஏதாவது ஒரு இந்திய மொழி தேர்ந்தெடுப்பான்ல. சொல்றீங்க. அப்ப அவன் ஒரு மராத்தியோ, குஜராத்தியோ, சமஸ்கிருதமோ, தமிழோ, தெலுங்கோ கேட்பான்ல. இப்ப தமிழக பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யும்? நாங்க போய் ஐயா யோகி ஆதித்யநாத் அவர்களை பார்ப்போம், முதலமைச்சரை பார்ப்போம். 3வது மொழியாக உத்தரப்பிரதேசத்து மாணவர்கள் தமிழை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வழிவகை செய்யுங்கள், நாங்க தமிழ்நாடு பிஜேபி சார்பா கோரிக்கை வைப்போம். மத்திய பிரதேசத்துக்கு போவோம், அங்க மோகன் யாதவ் முதலமைச்சர் இருக்கார். மத்திய பிரதேச மாணவர்கள் 3வது மொழியாக தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது நாங்க கோரிக்கை வைப்போம். ஆக மொத்தத்துல ஃபியூச்சர்ல வடக்கு உள்ள மாணவர்களும் தமிழ் படிக்கட்டும், நாம அதை முறையா எடுத்துட்டு போவோம். அவங்களுக்கு ஏத்த மாதிரி புக்ஸ் எழுதுவோம், அவங்களுக்கு ஏத்த மாதிரி சிலபஸ் தயார் பண்ணி கொடுப்போம். தமிழ் ஆசிரியர்களை இங்க இருந்து அவங்க அங்க அனுப்பிச்சு வைப்போம். தமிழ் அங்கே வளரும்ல. இந்திய ஒருமைப்பாட்டுக்கு மொழிகளுடைய ஒற்றுமை, மொழிகளின் ஐக்கியம் ரொம்ப அவசியங்க. 2வது அந்த 3வது மொழி அரசாங்கம் திணிக்கிற மொழி இல்லை. அந்தந்த பகுதி மாணவர்கள் எதை விரும்புறாங்களோ அதை ஏத்துக்க சொல்லிதான் கல்வி கொள்கை சொல்லுது. கோயம்புத்தூர் மாணவன் நான் மலையாளம் படிக்கிறேன்னு சொல்லலாம், கும்மிடிப்பூண்டி மாணவன் நான் தெலுங்கு படிச்சுக்கிறேன் 3வது மொழியான்னு சொல்லலாம், இல்லைங்களா? ஒசூர் கிருஷ்ணகிரியில் இருக்கிற மாணவன் நான் கன்னடத்தை 3வது மொழியா படிச்சுக்கிறேன், முஸ்லிம்கள் நான் உருது படிக்கிறேன். நீங்க ஒண்ணு சொல்லுங்க சார், இப்ப அவங்கவுங்க விருப்பப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு கேக்குறேன். ஓகே, அவங்கவுங்க விருப்பப்படி படிக்கிறது நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல இல்லையான்னு கேக்குறேன். இருக்குல்ல, அந்த வாய்ப்பை சாதாரண ஏழை எளிய மாணவர்களுக்கும் கொடுக்க கேட்கிறோம் சார். ஒரு கான்ஃபிடன்ட் சொல்ல முடியுமா சார்? படிக்கட்டும். இங்க பாருங்க, மத்திய அரசோ மாநில அரசோ 3வது மொழியா ஹிந்தி படிக்க சொல்ல வேண்டாம். ஹிந்தியும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். விரும்புறவ படிச்சுட்டு போறான். இப்ப தமிழ்நாட்டுல விரும்புறவ படிச்சுக்கன்னு தானே சொல்றீங்க. அதனாலதானே தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு. அதை அனுமதிச்சிருக்கீங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன? விரும்புறவ படிக்கட்டும்ன்றதானே. அது மாதிரி எதுவும் விரும்புறவ படிக்க போறான். ஹிந்தி விரும்பாதவன் தெலுங்கு படிக்க போறான், மலையாளம் படிக்க போறான், இல்ல குஜராத்தி படிச்சுக்க போறான், மராத்தி படிச்சுக்க போறான். அவன் இஷ்டம். உங்களுக்கு என்ன கதை சார்? அப்ப இந்த மொழி அரசியல கடைசி கேள்வி சார், இது முடிச்சுக்கிறேன். இந்த மொழி அரசியல் இத்தனை வருஷத்துக்குள்ள முடிச்சிருவோம்ப்பா தமிழ்நாட்டுல, இதெல்லாம் இனிமேல் பிரச்சனையே வராது, எல்லாருக்கும் தெளிவு கிடைச்சிரும் சொல்லிட்டு நீங்க சொல்ல முடியுமா சார்? தேச ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளும் வரை, நிபந்தனையற்ற இந்திய தேசியத்தினுடைய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளும் வரை, திமுக தன்னை ஒரு தேசியத்தினுடைய ஒரு அங்கமாக தன்னை ஏற்றுக்கொள்ளும் வரை, பிரிவினைவாதம் பேசாத வரை மொழி பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். 3 மொழியை ஏற்றுக்கொள்ளுச்சு. நான் கேக்குறேங்க, தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ்கள் திமுக கூட்டணி தானேங்க. காங்கிரஸ் ஆட்சி செய்யற கர்நாடகால மும்மொழி கொள்கை இல்லையா? அவங்க 3வது மொழி ஏத்துக்கலையா? கம்யூனிஸ்டுகள் ஆட்சி பண்ற கேரளாவில 3 மொழிகள் இல்லையா? 3வது மொழி ஏத்துக்கலையா? தெலுங்கு தேசம்னு பேர் வச்சிருக்கிற சந்திரபாபு நாயுடு ஆட்சி செய்யற ஆந்திராவில 3 மொழி கொள்கை ஏத்துக்கிறாங்களா இல்லையா? அந்த கட்சி பேரே தெலுங்கு தேசம். ஏத்துக்கிறாங்களா இல்லையா? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? எல்லா மாநிலமும் 3 மொழி கொள்கை ஏற்றுக்கொள்வது, தமிழகம் மாத்திரம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்கு என்ன லாஜிக்? அப்ப 3வது மொழி படிச்சா தமிழ் அழிஞ்சு போகும்னு சொன்னா, கேரளாவில மலையாளம் அழிஞ்சு போச்சா? ஆந்திராவில தெலுங்கு அழிஞ்சு போச்சா? கர்நாடகத்துல கன்னடம் அழிஞ்சிருச்சா? மராத்தா அழிஞ்சு போச்சா? அந்த மொழிகள்லாம் வளர்ந்துதான் இருக்குது. 50-60 வருஷத்துல உச்சபட்சமா வளர்ந்துருக்கு. தெலுங்கு வளர்ந்துருக்கு, கன்னடம் வளர்ந்துருக்கு, மலையாளம் எங்கேயும் உச்சத்துக்கு போயிடுச்சு. புது புது ஒக்கபுலரி உருவாகுது. அந்த களஞ்சியம், அந்த மொழி களஞ்சியத்துல புதிய வார்த்தைகள் லட்சக்கணக்கில் உருவாயிருக்கு. இத்தனை வருஷத்துல புதிய இலக்கியங்கள் கொண்டிருக்கு. எங்க அழிஞ்சு போச்சு? எங்க அழிஞ்சு போச்சு? நீங்க 2 மொழி தான் வச்சிருக்கீங்க, தமிழை காப்பாத்தி வச்சிட்டீங்களா? என் பிள்ளைக்கு தமிழ் வராச்சு அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ் தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கா தெரியுமா? பச்சை தமிழ என் பிள்ளைக்கு தமிழ் வராது, தமிழ்ல தான் ஃபெயில் ஆவான், சயின்ஸ்ல பாஸ் பண்ணிடுவான், நல்ல மார்க் வாங்குவான், தமிழ்ல ஃபெயில் மார்க் வாங்குவான்னு பெருமையா பேசுற பேரண்ட்ஸ் தமிழ்நாட்டுல இருக்கானா இல்லையா? இருக்காங்க சார். அப்ப
அப்பா அம்மாவை வந்து மம்மி டாடின்னு கூப்பிடுற பெற்றோர்கள் தமிழ்நாட்டுல இருக்கானா இல்லையா? இருக்காங்க. தமிழை காப்பாத்திட்டீங்களா நீங்க? நீங்க உங்க உங்க நீங்க நடத்துற டிவிக்கு சன் டிவின்னு பேர் வச்சிருக்கீங்க. சன் டிவிங்கிறது தமிழ் வார்த்தையா ஆங்கில வார்த்தையா? ஆங்கில வார்த்தை. அப்புறம் உதாரணத்துக்கு சன் டிவின்னு சொல்றேன். நீங்க எத்தனை வார்த்தைகள் இருக்கு? இதெல்லாம் போலித்தனங்க. இது வந்து சாதாரண மக்களை ஒரு காலத்துல அவங்க விழிப்புணர்வு இல்லாம இருந்தாங்க 60கள்ல. அப்ப சொல்லி பேசின மொழி அரசியல், மொழி வெறுப்பு அரசியல், இதெல்லாம் இப்ப எப்படி பேச முடியும்? இப்ப அதெல்லாம் எடுபடாது. மக்களுக்கு எல்லாம் புரியுது இப்போ. ஓகேங்க சார், ஓகேங்க சார். நீங்க வந்துட்டு பல கேள்விகளுக்கு வந்துட்டு உங்களுடைய கருத்தை காரசாரமா பதிவு பண்ணியிருக்கீங்க. நன்றி சார். மகிழ்ச்சி. வணக்கம்.